Hello friends, welcome you all back to GIAS Potential Builder Current Affairs Sprint Program for session 18, UPSC Prelims 2021. These are the topics that we are going to discuss today, and in the description we are providing you with our Telegram channel link on where every day on daily basis we will be posting few questions. Also for exam related updates and for quick revision, follow us on YouTube as well as our Telegram channel. So this is the contact number of the institute where you can call for admission related inquiries. So without any further delay, let's go into the topics of today. So this is the first topic that we are going to discuss today, which is about child marriage. So coming to child marriage, this topic is very important when considering mains. When considering main, it's a very important topic. First, we need to analyze child marriage on different basis. என்னென்ன மாதிரி அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு வாட் இஸ் சைல்ட் மேரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ வந்து கவர்மெண்ட் பை லா வந்துட்டு வி வுட் ஹவ் ஸ்பெசிஃபைட் ஏஜ் ஆஸ் ஆஃப் நோ இட் இஸ் 18 years ஃபார் கேர்ள்ஸ் அண்ட் வந்துட்டு 21 years ஃபார் பாய்ஸ் அப்படின்ற மாதிரி வி ஹவ் ஃபிக்ஸ் த டேட்ஸ். ஸோ இதில் வந்து சைல்ட் மேரேஜ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஒரு இது ஸோ ஒரு சில்ட்ரன் அப்படின்னு நம்ம சைல்டுன்னு கன்சிடர் பண்ணுற அந்த ஒரு ஏஜில் மேரி பண்ணுறது தான் வந்து சைல்ட் மேரேஜ். ஸோ வந்து ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் or else data regarding Indiaவோட child marriage rate என்ன, those things we will be first giving in this. So எப்படி வந்துட்டு இது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. So next thing will be reasons for child marriage. Reasons for child marriage. So reasonsல வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு poverty. ஸோ வந்து பேசிக்காக வந்து சைல்ட் மேரேஜில் வந்து பார்த்தோம்னா we are considering girl child as a generally girl child வந்துட்டு we consider them as a burden. ஸோ அவங்களை வந்து மேரி பண்ணி கொடுத்துட்டா தென் த பேர்டன் ஆஃப் த ஃபேமிலி வந்து இதுவாயிரும். ஸோ நம்ம வந்து இது பண்ண தேவை கிடையாது, லைக் we can get rid of them. ஸோ வந்து அவங்களால வந்து ஃபர்தராக நம்மளுக்கு எக்கனாமிக் யூஸுங்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிறது சொசைட்டியோட இதுவாக இருக்கிறதுனால ஸோ பாவர்ட்டியே ஒன் ஆஃப் த ரீசன் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷன். ஸோ எஜுகேஷன் வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தோம்னா பேரண்ட்ஸ் weren't able to provide the necessary education. When their standard of living itself is much poor, how they can educate their child அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அதனால ட்ராப் அவுட்ஸ் அதெல்லாம் அதிகமாக இருந்தனால வாட் வில் ஹேப்பன் இஸ் ஒன் திங் ட்ராப் அவுட்ஸ்லாம் அதிகமாக இருந்தனால அந்த அவேர்னஸ் இல்லாததுனால சைல்டு மேரேஜ் வந்து அரேசஸ். செகண்ட் திங் வந்து என்ன அப்படின்னு பார்த்த போதுன்னா எஜுகேஷன். இஃப் த கேர்ள் சைல்டு இஸ் எஜுகேட்டட் டூ மச் தென் கெட்டிங் அ வெல் ஸ்டடிட் க்ரூம் வந்து இட் பிகம்ஸ் டிஃபிகல்ட். சப்போஸ் அப்படியே நம்மளுக்கு வந்து க்ரூம்ஸ் வந்துட்டு கிடைச்சிட்டாலும் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் த ப்ராப்ளம் ஆஃப் டவுரி அரைசஸ். ஸோ அதனால என்னன்னா த லெஸ்ஸர் த எஜுகேஷன் த லெஸ் வில் பி தி டவுரி அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்னால. நெக்ஸ்ட் கம்ஸ் தி சேஃப்டி. ஸோ வந்து பாவர்ட்டினால தே டோன்ட் கோ டு ஸ்கூல்ஸ் அப்படிங்கிற போது அவங்கள வந்து பாவர்ட்டினால அவங்களுக்கு ஸ்கூலோ எஜுகேஷனோ எதுவுமே ஒன்று கொடுக்காத சமயம் இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா சேஃப்டி வந்துட்டு இட் பிகம்ஸ் அ ப்ராப்ளம். ஸோ வந்து when the parents go to work, the child will be left in home. ஸோ அந்த டயத்தில் when there is no one to take care of the child, there has been many crimes against child that has been arising. So these are few things with respect to child marriage. அதுக்கப்புறம் வந்து ஹெல்த் அண்ட் ஹைஜீனு அந்த ஒரு கான்செப்ட், அவங்களால ஹைஜீனிக் கண்டிஷன்ஸ் ப்ரொவைட் பண்ண முடியாது. இந்த மாதிரி தீஸ் ஆர் ஃபியூ ரீசன்ஸ் வை சைல்டு மேரேஜ் ஹாஸ் பீன் இன் அ இன்க்ரீசிங் ரேட் ஆர் இட்ஸ் இது. ஸோ ரீசன்ஸ் ஃபார் சைல்டு மேரேஜ். அடுத்தது வந்துட்டு வாட் ஆர் த கவர்மெண்ட் ஸ்டெப்ஸ் டேக்கன். அடுத்தது வந்துட்டு ஹவு வி கேன் கெட் ரிட் ஆஃப் திஸ் சைல்டு மேரேஜ் த்ரூ வந்து எஜுகேஷன் அவேர்னஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வி ஆர் டிஸ்கஸிங் இன் திஸ். ஸோ இதுதான் வந்துட்டு வே ஃபார்வர்ட் அப்படிங்கிற மாதிரி. So these are few things which we discussed regarding child marriage for mains perspective. Coming to prelims perspective. Prelims perspective எதுக்கு இது first newsல இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது the reason is the government has set up a committee to consider the minimum age for women. Minimum marriage age of for women வந்து guys மாதிரி 21k increase பண்ணலாம் அப்படின்னு சொல்லி they will be considering. So that is the reason why it's in news. So வந்துட்டு என்னன்னா சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு என்ன ரீசன்ட் ஜட்மெண்ட்ல வந்துன்னா ஸோ த ஆன்டி சைல்ட் மேரேஜ் லா அது வந்து என்ன சொல்றாங்கன்னா டஸ் நாட் இன்டென்ட் டு பனிஷ் அ மேல் ஏஜ் பிட்வீன் 18 and 25 years 21 years ஃபார் மேரிங் அ ஃபீமேல் அடல்ட் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இதுவாங்களாது. அதாவது 18லேருந்து 21 yearsக்குள்ள இப்போ ஏதாச்சும் ஒரு ஃபீமேலை வந்து இஃப் த கை இஸ் மேரிங் a male between 18 to 21 years, if he is marrying a female adult, then the Supreme Court doesn't punish
அப்படிங்கிறது தான் வந்து ஸ்டேட்மெண்ட் ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் வாட் ஹாஸ் பீன் த ரீசன் பீயிங் இன் நியூஸ். ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட். ஸோ நம்ம இப்போ வந்து இன் திஸ் மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஐ ஆல்சோ லெஃப்ட் ஒன் ஸ்டெப் ஆக்சுவலி. ஃபஸ்ட்டு வந்து இந்த ரீசன்ஸ்க்கு அப்புறம் யூ நீட் டு டிஸ்கஸ் அபவுட் த ப்ராப்ளம்ஸ் வித் சைல்ட் மேரேஜ். ப்ராப்ளம்ஸ் வித் சைல்ட் மேரேஜ் அப்படிங்கிற போது ஃபர்ஸ்ட் திங் வந்து their education will be stopped, so they won't have a proper employment opportunity for them. So equality வந்து it's getting affected and they don't have the employment opportunity. Their இது வந்து productivity is not taken into account. ஸோ வந்து ரைட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே they won't be knowing. So it gets education இல்லாததுனால they won't be knowing about their rights. So this becomes a problem. Awareness இருக்காது. Next come the health reasons. Health reasons வந்து ரீப்ரொடக்டிவ் இது வந்துட்டு பார்த்தோம்னா அவங்கள வந்து ரீப்ரொடக்ஷனில் இட் creates a lot of trouble. So and the maternal mortality rates, because they are still their systems would have not developed properly, organs would have not been that much efficient for a girl to bear a child. ஸோ அதனால வந்து maternal mortality அப்படி இல்லைன்னா வந்து சைல்டு மோர்டாலிட்டி ஆரல்ஸ் வந்து சைல்ட் ரிலேட்டட் மால் நியூட்ரிஷன்ஸு ஸ்டண்டிங் வேஸ்டிங் அந்த மாதிரி இட் கேன் லீட் டு மெனி இனிஷியேட்டிவ்ஸ். தென் வந்துட்டு எஜுகேஷன் இல்லாததுனால it can also lead to crimes against women or this child. Then வந்து பார்த்தோம்னா டொமஸ்டிக் வைலன்ஸ், அப்புறம் வந்து திரும்ப டவுரிஸ் வந்துட்டு அதிகமாக கேட்கறது. ஸோ இந்த மாதிரி தேர் கேன் பி அ லாட் ஆஃப் ட்ரபிள்ஸ், ஐ மீன் ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டட் டு சைல்ட் மேரேஜ். எஜுகேஷன் ஸ்பாயில் ஆகுது, அது எல்லாமே போகிற இடத்துல தே ஒன்ட் பி ஹேவிங் த ப்ராப்பர் சானிடேஷன், எவ்ரி திங் இஸ் அ ப்ராப்ளம் ஃபார் தெம். ஸோ தென் வந்து ஒரு சர்வே கொடுக்குறாங்க. தெர் ஹாஸ் பீன் அ சர்வே வித் பை தி நேஷ்னல் பாப்புலேஷன் ரெஜிஸ்ட்ரி. நேஷ்னல் பாப்புலேஷன் registry. So வந்து sorry, national population policy, I'm extremely sorry, national population policy. What that policy says is 50% of the girls get married between before 18 அப்படிங்கிற மாதிரி. less than 18லே வந்துட்டு most of the child get married அப்படிங்கிறது தான் வந்துட்டு that report says. So according to India 21 is the men age and for 18 is the இது ஃபீமேல்காக. ஸோ இதில் வந்துட்டு என்னென்னா இந்த there has also been Union Ministry of Women and Child Development வந்து ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க to check what are all the problems associated with the early marriage as well as early motherhood, maternal mortality க்குலாம் என்னென்ன பண்ணலாம் to decrease it. அந்த மாதிரி there has been a task force. It actually checks what is the correlation between early marriage as well as this other associated risk அப்படிங்கிறத. ஸோ எதுக்காக இந்த as I said why minimum age அப்படின்னு பார்க்கும்போது to prevent the minor abuse and the child marriage. அண்ட் எதுக்காக இந்த மினிமம் ஏஜ் இந்த 18-21லாம் எதுக்காக இப்படி செட் பண்ணுறாங்கன்ட்டு. நெக்ஸ்ட் கம்ஸ்டி வந்துட்டு இந்த ஒரு மேரேஜ் யூனிஃபார்ம் மேரேஜ் லா ஃபார் எவ்ரி ரிலீஜன் அப்படிங்கிற மாதிரி ட்ராப் அவுட்ஸ் வந்து இது பண்ணுறதுக்கு அண்ட் வந்து as I said ப்ரெக்னன்சி ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாத்தையும் தவிர்க்கிறதுக்கு, ஹெல்த் ரிலேஷன் அண்ட் நியூட்ரிஷனல் ப்ராப்ளம்ஸ் இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் இந்த இது. ஸோ தீஸ் ஆர் தி ரெஸ்பெக்டிவ் ஆக்ட்ஸ் ரிலேட்டட் டு சைல்ட் மேரேஜ் தட் இஸ் இன் India. So why need a marriage அப்படின்னு சொல்லிட்டோம். These are the acts which are there in India. Just go through the acts, that is more important. And வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு child marriage is a non-bailable and cognizable offense. So you can't take a bail. And cognizable offense. It's a cognizable offense. So this is regarding the child marriage and there are policies also related to it. என்னென்ன பாலிசிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா these are the international convention on rights of child. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து with our law it correlates, international லெவலில் it correlates with our law. ஸோ அந்த மாதிரி these are the some of the international conventions. அப்புறம் elimination of all forms of discrimination against women, அது எல்லாமே international conventions. அண்ட் தென் வந்துட்டு பார்த்தோம்னா
this child marriage is not from the present times. Earlier ave paathomna we had many people who were prominent leaders against child marriage, who opposed child marriage. Raja Ram Mohan Rai, Brahma Samaj, Arya Samaj இவங்க எல்லாமே work for இது prevention of child marriage. As well as in வந்து child marriage during pandemic, if you would have seen their report இருக்க childline report, it would have said that நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா child marriage வந்து recent timesல increase ஆயிருக்கு. The reason behind is no one is reporting it, and also pandemicனால நிறைய uncertainties இருக்குது. So if I can get my child married earlier, so அதனால என்னன்னா டவுரி விஷயம் எல்லாத்தையுமே we can தவிர்க்க முடியும் அப்படின்ட்டு. And also the report says that என்ன அப்படின்னா few states among few I mean சில பீப்புளுக்கு வந்துட்டு child marriage is offense அப்படிங்கிறதே வந்து it's not known to many people. So this is about child marriage. So let's move on to the next issue. Just for இதுக்கு வந்து இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போகும். பட் வந்து you need to know about this Sharda Act, Hindu Marriage Act, அதெல்லாமே வந்து from our history perspective, these are some of the oldest இது Sharda Act and வந்து Hindu Marriage Act தான் வந்துட்டு sorry Hindu Marriage Act வந்துட்டு would have set the age as 18 and 21. So these are some of the things we need to know. So the Sharda Act பார்த்தோம்னா it would have been passed in the year 1921. So இது வந்து Child Marriage Restraint Act அப்படின்னு சொல்லிட்டு we used to name it. Act. It set up the age, marriage age வந்து 14 for girls and 18 for boys அப்படின்னு சொல்லிட்டு they would have set the இது. And there are also many schemes related to like the cash benefit schemes எல்லாமே to provide the education of girl childs. So அதெல்லாமே பார்த்தோம்னா it not only decreases the dropout rates as well as it also helps in reducing this child marriage. பார்த்தோம்னா இப்போ வந்து தனலக்ஷ்மி ஸ்கீம் இதெல்லாம் பார்த்தோம்னா இட்ஸ் அ கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்கீம். கேர்ள் சைல்டு இருக்கிற ஃபேமிலிக்கு இட்ஸ் அ கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்கீமு. ஸோ தட் இது வந்து பார்த்தோம்னா இம்யூனைசேஷன் அண்ட் என்ரோல்மெண்ட் டில் த ஏஜ் ஆஃப் 8th, மேரேஜ் ஆகும் பார்த்துக்கிறதுக்கு அந்த மாதிரி இட் இஸ் தேர். அண்ட் தெர் இஸ் அனதர் ஸ்கீம் கால்ட் சாப்லா விச் இஸ் ஃபார் அடலசன்ட் கேர்ள்ஸ். ஸோ இது வந்து பார்த்தோம்னா இட்ஸ் பேசிக்கலி ஃபார் இந்த நியூட்ரிஷனல் நீட்ஸை வந்துட்டு நியூட்ரிஷனல் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் ஆஃப் தி girl child வந்துட்டு we are just going to address it, and this is basically for adolescent girls. Okay, so இது வந்து adolescent girlsக்காக, so providing them education, everything it will be there. So this is regarding this. And also in Indira Gandhi Matritva Sahyo Yojana 19 yearsலேருந்தே they are giving this nutritional benefits to women, nutritional and இந்த benefits to pregnant and lactating women. So அதுக்காக. So this is all about child marriage. So schemes are much important regarding child marriage and the various acts. The Universal Declaration of Human Rights, so Convention of All Forms, the Universal Declaration of Human Rights பார்த்தோம்னா free and full consent of the individuals வழியா தான் they can get married. It states that. As well as in the Convention on Rights of Child வந்துட்டு பார்த்தோம்னா இது வந்துட்டு 18 years below வந்து it recognizes as a child. Below 18 years, same. It correlates with Indian law. And வந்துட்டு பார்த்தோம்னா ரைட்ஸ் ஆஃப் சில்ட்ரன்ஸை வந்துட்டு இது பண்ணுறதுக்காக, as well as we have the this child marriage எல்லாம் வந்துட்டு பார்த்தோம். Prohibition of child marriage is a Sustainable Development Goal 5. So this is all about it. And there are few organizations like CRY and the Child Helpline. These are all working for child rights. ஓகேவா? ஸோ child rights-க்கு இது வந்து ஒர்க் ஆகுது. So this is all about child marriage. So let's move on to the next issue. So the next issue is about Viswas Yojana. Full form வந்துட்டு பார்த்தோம்னா वंचित इकाई समूह और वर्गों की आर्थिक सहायता योजना. ஸோ இது வந்துட்டு என்னன்னா ஸோ இந்த ஓபிசி அண்ட் எஸ்சி மெம்பர்ஸ் வந்துட்டு we are going to just increase the இந்த இது interest subvention scheme மாதிரி it's a financial support scheme. So in the in the OBC and SC members and also we are going to reduce the interest burden. So it's a financial support scheme, basically interest subvention scheme it is. So அதுக்காக தான் இருக்கு. As I said, it's for financial empowerment of economically marginalized OBC SC members and SHGs காக.
OBCs and SC members who are having the self-help group and individuals, basically we are helping it. The ministry, which is the nodal ministry, அப்படின்னு பார்க்கும்போது social justice and empowerment. As we know, whatever is related to SCs வந்து பார்த்தோம்னா maximum SC ST, disabled, old age, இது எல்லாமே பார்த்தோம்னா it will come under Ministry of Social Justice and Empowerment. As well as it is யாரால implemented அப்படின்னு பார்க்கும்போது is implemented by backward classes finance and development corporation. It's by backward classes finance and development corporation development, as well as scheduled caste finance and development corporation. இவங்க ரெண்டு பேரும் தான் they are working in this scheme. So this is what we need to know. இதில் வந்துட்டு என்னன்னா யார் who is being covered அப்படின்னு பார்க்கும்போது it's being covered for individuals who are having a annual income less than 3 lakh. Annual வந்துட்டு less than 3 lakh இருந்துச்சுன்னா we are going to cover to them. They can belong to either SC or OBC to get the interest subvention. So this is all about இது. And they have to be in the SC's population. SFGsலாம் வந்து பார்த்தோம்னா self help groupsலாம் இருக்காங்க இல்லையா, they should have got registered with இது National Rural Employment Livelihood Mission or National Urban Livelihood Missionல வந்துட்டு or NABARD. They should have registered with any of these organizations. அப்பதான் வந்துட்டு they will be eligible for this Viswas program. So this is all about Viswas program. There is no the ministry and the reason for the scheme. So interest subvention in the sense என்னன்னா we are just going to waive off some amount or interest வந்துட்டு particular percentage of interest we are just going to waive off. We are going to decrease the interest burden. அதுதான் interest subvention scheme. So initially இது வந்து MSME-காக வந்து there was a scheme called interest subvention scheme where to relieve their the burdens, financial burdens-காக they would have brought up with this interest subvention scheme. So this is all about Viswas Yojana. So let's move on to the next issue. So next issue is about Ek Bharat Shrestha Bharat. As I told, it is for developing the spirit of unity in our diversity, unity of the nation kaha. So இது வந்துட்டு பார்த்தோம்னா innovative ways வழியா during the COVID-19 pandemic this Ek Bharat Shrestha Bharat program would have been conducted. ஸோ இது வந்துட்டு பார்த்தோம்னா எதுக்காக அப்படின்னா வை ஏக் பாரத் ஸ்ரேஷ்ட பாரத்னு பார்க்கும்போது இட் இஸ் ஃபார் கமாமரேட்டிங் த பர்த் ஆனிவர்சரி ஆஃப் பட்டேல், வல்லபாய் பட்டேல். வல்லபாய் பட்டேல் தெரியும், he is the architect for uniting India, unification of India. He was the major reason, Sardar Vallabhai Patel, and that is why on his birth anniversary we are celebrating it to bring the spirit of unity. And coming to it, from 2014 we are celebrating 2015 it forms the 140th birth anniversary of Vallabhai Patel. Even a statue of unity we would have inaugurated with the statue of unity. Sardar Patel oda Gujarat la on the banks of Sabarmati river we would have done it. And nodal ministry yarun pathomna now it's Ministry of Education, but earlier at the time renamed as Education, it was earlier Ministry of Human Resource Development. ஸோ இது வந்து டு ப்ரொமோட் தி என்கேஜ்மெண்ட்ஸ் அமாங் ஏக் பாரத் யூனிட்டி எப்படி ப்ரொமோட் பண்ணுறோன்னா த்ரூ என்கேஜ்மெண்ட் அமாங் ஸ்டேட்ஸ் பேஸ்ட் ஆன் கல்ச்சர் இனோவேஷன் அந்த மாதிரி வி ஆர் ஜஸ்ட் கோயிங் டு ஆர்கனைஸ் செய்து ஸோ ஃபெஸ்டிவல்ஸ் மாதிரிலாம் ஆர்கனைஸ் பண்ணி வி ஆர் ஜஸ்ட் கோயிங் டு enhance the engage different states and make them to come together. Abdina, we are just going to build the relationship among the rich heritage of one state to other. We are going to show it through festivals, our food, educational tours, and when the darshans, the tourist darshans, and the madri nariya vishayama, as well as painting, arts, architectures, music, dance, and the madri we are going to just இதுவா ஒவ்வொரு ஸ்டேட்ஸ் பார்ட்னர்ஷிப் ஸ்டேட்ஸாக we are just going to கிரியேட். அதாவது ஒரு ஸ்டேட் இன்னொரு ஸ்டேட்டையும் வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு பார்த்தோம்னா ஹரியானா அண்ட் தெலுங்கானா அப்படிங்கிற போது ஸோ தீஸ் ஸ்டேட்ஸ் வில் பி ஒர்க்கிங் டுகெதர், தே வில் பி எக்ஸ்சேஞ்சிங் தேர் கல்ச்சுரல் வேல்யூஸ், தேர் ஃபுட், இந்த மாதிரி நிறையா தேர் எஜுகேஷனல் டூர்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணி தே கேன் டேக் ஃப்ரம் போத் ஸ்டேட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈச் அதர் தே கேன் விசிட். ஸோ இந்த மாதிரி எஜுகேஷன் தே கேன் engage through many activities. So இதுதான் basically இந்த மாதிரி activities, spirit of nationalism, national integration. So these are the things that are done. Celebrate the unity and diversity, promote spirit of national integration, showcases
culture, customs, traditions, establish long-term engagement, so and create an environment which promotes learning between the states. So these are going to be done through this Ek Bharat, Shrestha Bharat. So there are many states who are linked together. That is not much important for us. Like வந்து பார்த்தோம்னா பஞ்சாப், ஆந்திர பிரதேஷ், ஹிமாச்சல் பிரதேஷ், கேரளா, Jammu and Kashmir and Tamil Nadu, Madhya Pradesh, Manipur and Nagaland. So in the Mali states are paired together. This is about Ek Bharat, Shrestha Bharat. So moving on to the next issue, it is about NCAVES India Forum 2021. So reason being in news and பார்த்தோம்னா NCAVESங்கிறது வந்து National Capital Accounting and Valuation of Ecosystem Services. National Capital Accounting and Valuation of Ecosystem Services. ஸோ அதோட ஃபாரம் இந்தியா ஃபாரம் 2021 வந்துட்டு இது. ஸோ இது வந்து பார்த்தோம்னா it would have been organized by Ministry of Statistics and Program Implementation, which would have collaborated with Ministry of Environment, Forest and Climate Change and National Remote Sensing Center. So இவங்க எல்லாமே சேர்ந்து would have launched this National Capital Accounting and Valuation of Ecosystem Services India. So in NCAVES in India அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இது என்ன பண்ணுன்னா this NCAVES வந்துட்டு what it have done is Ministry of Statistic and Program Implementationக்கு வந்துட்டு it would have helped in compilation of environment accounts. ஸோ environment accounts வந்துட்டு compile பண்ண வச்சிருக்கு as per the UNSCEA framework. ஸோ அதை பேஸ் பண்ணி it would have helped in compilation of the environment standard reports to publish environment accounts வந்துட்டு publication பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா NVStats India. NVStats India ன்னு it would have allowed the compilation of the environment reports. So this is what would have been done here. So it's a annual basis since sorry. So annual basis from 2018 this report would have been compiled. So this is what is done, and இதில் வந்து பார்த்தீங்கன்னா India EVL tool அப்படின்னு சொல்லிட்டு also a tool would have been launched. India EVL tool. ஸோ இதுக்கு எதுக்குன்னா ecosystem services ஓட it will give the essentialities of the ecosystem services. Essentiality of the ecosystem services of different states, the country. Services. So and then in the NCAVES வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இது என்னன்னா இந்த environment and ecosystem accounting வந்து we are just going to advance the different the countries like Brazil, China, India, Mexico ஓட அந்த இதை வந்து we are just going to advance இந்த accounting வந்துட்டு India is trying to enhance and it is done by jointly implemented by United Nations Statistic Division, United Nations UNEP and as well as the Convention on Biological Diversity. ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு இட்ஸ் கோயிங் டு டூ as well as வந்துட்டு இந்த ecosystem economics how environment and economics வந்துட்டு is correlated அப்படிங்கிறது தான் இது. ஸோ இந்தியாவில் பார்க்கும்போது we are just going to improve the இது as a whole NCAVESங்கிறது வந்துட்டு to advance the theory and practice of environmental and ecosystem accounting வந்துட்டு Brazil, India, China, Mexico and South Africa இந்த 5 countries we are going to bring it. So Brazil, India, China, South Africa and Mexico. Brazil, India, China, South Africa. So how environment and economy environment நால எப்படி இது பண்ணுது அப்படிங்கறத we can just know, and it is funded by the European Union in partnership with partnership instruments. Partnership instrument வழியா partnership instrument வழியா EU is funding the program. So this is about this this thing what to say NCAVES and also coming to this national capital accounting. So national capital accounting வந்து என்னன்னா stock of the renewable and non-renewable resources எப்படி இருக்குது as well as it gives this stock of renewable how the environment is there and how it is going to
have the effect on economy அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ நான் இந்த renewable and non renewable resources வழியாக we can get to know like how the economy இப்போ வந்து நான் renewable coal and petroleum இருக்கும்போது how we will have oil dependence will be there, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே we will be able to calculate. Also it helps in இது நெக்ஸ்ட் வந்துட்டு இண்டிவிஜுவல் என்வாயர்மெண்ட் அசெட்ஸ் லைக் வாட்டர், மினரல்ஸ், எனர்ஜி, இது எல்லாத்தையுமே ஃபாரஸ்ட் இட்ஸ் கோயிங் டு அக்கௌண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். அஸ் வெல் அஸ் ஈகோசிஸ்டம் சர்வீசஸ்ங்கள் வந்து நேச்சர் வந்துட்டு தட் ப்ரொவைட்ஸ் த சர்வீசஸ் டு ஹியூமன்ஸ். It can be biotic and abiotic services. So there are 4 types: regulating, provisioning. So regulating services வந்துட்டு how forest purify air and regulate the air quality, அதெல்லாமே வந்து regulating services. So ecological balanceக்காக provisioning services வந்துட்டு என்னன்னா so how raw materials or energy like food and all is provided, அது வந்துட்டு it comes under provisioning services. Supporting services வந்துட்டு பார்க்கும்போது nutrient cycles. So these are some of the supporting services. And how the biodiversity is retained, அது வந்து supporting services. And cultural services வைக்கும்போது these இது aesthetic services like வந்து mountains, caves, இதெல்லாமே comes under supporting services. So these are known as ecosystem services. Now this is about NCARE. So let's move on to the next issue. So next issue வந்துட்டு ant species பற்றி. ஸோ என்ன ஆண்ட்டை பற்றி அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ கேரளா அண்ட் தமிழ்நாடுல சயின்டிஸ்ட் would have discovered 2 ant species. 2 ant species. One is this ஒசிரியா ஜோஷி, பெரியார் டைகர் ரிசர்வ்ஸ் ஆஃப் கேரளாவில். இன்னொன்று வந்து ஒசிரியா டிகாமரா, இது வந்துட்டு டிஸ்கவர் ஃப்ரம் அழகர் கோயில், மதுரை இன் தமிழ்நாடு. ஸோ வந்து நியூ ஆண்ட் ஸ்பீஷீஸ் வந்துட்டு டிஸ்கவர் ஆகிருக்குது. ஸோ திஸ் இஸ் அபவுட் இட். அண்ட் ஸ்வினோ இந்த ஒசிரியா டிஃபர் வந்துட்டு எப்படின்னா, இந்த ஆன்டிநாட்டல் செக்மெண்ட்ஸ் வழியாக தான் வந்துட்டு தீஸ் ஆண்ட் ஸ்பீஷீஸ் ஆர் கெட்டிங் டிஃபர். இந்த ஆண்டனாஸ் மாதிரி இல்லையா, த்ரூ தோஸ் ஒன்லி தே ஆர் கெட்டிங் differentiated. So just an ant, இது வந்து just know the species name, it's a ant species, that is what is much important. Coming to the tiger reserve, Periyar Tiger Reserve is in Kerala and it was declared as a sanctuary in 1950 and declared as a tiger reserve in 1978. And rivers flowing through அப்படின்றது பார்க்கும்போது முல்லையார் அண்ட் பெரியார். ஸோ வந்து அதுதான். ஸோ இது வந்து இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் அண்ட் பத்தனம்திட்டா அப்படிங்கிற கேரளாவில் இருக்கிற இதில் இட் இஸ் லொக்கேட்டட் ஆஸ் அ ப்ரொடெக்டட் ஏரியா. ஸோ திஸ் இஸ் அபவுட் பெரியார் டைகர் ரிசர்வ். அண்ட் next issue is NISHTA program. So NISHTA program is nothing, the reason behind the news அப்படின்னு பார்க்கும்போது, so Union Minister of MHRD, that is இப்போ renamed as Ministry of Education, MHRD program வந்து inaugurated this NISHTA program. It's a teachers program for teachers. In வந்து JNKலையும் they would have inaugurated this program. So the இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது நிஷ்டாங்கும் போது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஸ்கூல் ஹெட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஹோலிஸ்டிக் அட்வான்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது தான் நிஷ்டா. இட் கம்ஸ் அண்டர் த சமக்ர சிக்ஷா அபியான். சமக்ர சிக்ஷா அபியான் வந்து இட்ஸ் அ சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். ஸோ ஷேர்ட் அண்ட் பை த ஸ்டேட் அண்ட் த சென்டர், சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீமு. ஸோ இட்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் வந்துட்டு பார்த்தோம்னா சிங்கிள் ஸ்டேட் இம்ப்ளிமெண்டேஷன் சொசைட்டி ஸ்டேட் லெவலில் நடக்குது இந்த சர்வ சிக்ஷா சமங்கிர சிக்ஷா அபியான். ஸோ இது வந்துட்டு எதுக்கு அப்படின்னா ஸ்கூல் எஜுகேஷன் டு என்ஹான்ஸ் தி ஸ்கூல் எஜுகேஷன் ஃப்ரம் ப்ரீ ஸ்கூல் டு கிளாஸ் 12, அதுக்காக தான் இந்த இது இருக்குது. ஸோ இட் ஹேஸ் 3 ப்ரோக்ராம்ஸ் அண்டர் இட். ஒன் வந்துட்டு சர்வ சிக்ஷா அபியான் SSA, அடுத்தது வந்து ராஷ்ட்ரிய மத்தியமிகா ஃபார் மிடில் ஸ்கூல், அந்த இதுக்காக ராஷ்ட்ரிய மத்தியமிகா சிக்ஷா அபியான் RMSA, அண்ட் வந்து டீச்சர் எஜுகேஷன். These 3 things are subsumed in this. That's why in the teacher related nala it's subsumed under this program. So basically coming back to NISHTA வந்துட்டு எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா to improve the learning outcomes at the elementary level, and it also helps equips teachers வந்துட்டு பார்த்தோம்னா critical thinking, students குள்ளார வந்துட்டு analytical thinking அது எல்லாத்தையுமே வந்துட்டு they will be able to build up. So அதுக்காக we are just going to train the teachers. So for that only this program இது எப்படின்னா இந்த கீ ரிசோர்ஸ் பர்சன்ஸ் அண்ட் ஸ்டேட் கீ ரிசோர்ஸ் பர்சன்ஸ்,
states will identify them and through them only this program is வந்து இது பண்றாங்க. ஸோ இந்த கண்டக்டட் வந்துட்டு பார்த்தோம்னா இது எது வழியாக கண்டக்டர் ஆகுதுன்னா there are two portals called Diksha and Nishtha அப்படின்னு ரெண்டு போர்ட்டல் இருக்கு. ஸோ only through this portal this program is going to be conducted. So as I said, this is all about Samagra Shiksha Abhiyan. So in the portals valiya we are just conducting it. So in the Diksha portal anga pathomna digital infrastructure for knowledge sharing idan the portal name. So this is basically for providing a lifestyle வந்து digital teachers வந்துட்டு they can access every material digitally அதுக்காக தான். So to make the lifestyles digitally of the teachers digitally in the portal இருக்கு and it's by initiatives by NCRT under Ministry of Education. So these portals are responsible for this and so வந்து எப்படின்னா the teachers are going to get trained as pedagogists. அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா they will help students to get that kind of critical thinking in them. So this is what is done. So training of health of the states as first level counselors, அப்புறம் வந்து promoting experimental and joyful learning and வந்து இந்த again they are going to made aware of the different schemes that is related. So this is about Nishtha. Let's move on to the next issue. So the next issue is about the Mandarin ducks. So the reason of Mandarin ducks in news வந்துட்டு பார்த்தோம்னா இந்த Mogari Mothapang Beel Assamல, so they have been after a century they have been spotted for the first time, sighted for the first time in Assam after 100 years. ஓகேங்களா. ஸோ after a century that's why it's in news. ஸோ இவங்களோட இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது IUCN status is least concerned and their scientific name is Aix gericulata. Gericulata is their scientific name and a habitat வந்து temperate forest. So Assam அந்த regionல temperate forestல வந்துட்டு they are much இது and IUCN status as I said lead concern. So they are native to East Asia. East Asia வந்து they are native and but also present in a few countries of Western Europe and Africa. So this is about it and coming to their இது specific features வந்து பார்க்கும்போது female ducks of this வந்து comparatively dull, அதாவது அந்த கலர் பிரைட்னஸ்ல பார்க்கும்போது they are comparatively dull compared to the male counterparts அப்படிங்கிறது தான் we need to see. So this is regarding the certain few elaborate இதுக்காக and இது வந்து ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணது வந்து இஸ் a Swedish botanist Carl Linnaeus. He would have spotted it. I mean, yes, 1758 la he would have identified it first. So coming to the Mandarin ducks in India. So Mandarin ducks in India பார்த்தோம்னா Dibru River கிட்ட in Assam it would have been found first, recorded first in 1902 Dibru River. There is also a national park called Dibru-Sikawa National Park. அதுவுமே வந்து அசாம்ல தான் இருக்கு. ஸோ அசாம் இந்த ரிவரில் வந்து they would have first spotted and it's அடுத்தது பார்த்தோம்னா மணிப்பூர் லோட்டக் லேக்கில் வந்து 2013 it would have spotted and வந்து அதர் லேக்ஸ் இந்த சத்வோயினி பீல் அங்கெல்லாம் வந்துட்டு they would have spotted this duck. ஸோ இதுதான் இது அண்ட் கம்மிங் டு திஸ் மகுரி பீல் அப்படின்னு ஒரு பீலில் தான் they would have spotted now. ஸோ அந்த மகுரி பீலை பற்றி பார்க்கும்போது திஸ் மகுரி மொத்தாப்போங் இது வந்து இட்ஸ் அ வெட்லேண்ட். இந்த பீல் வந்துட்டு என்ன இட்ஸ் அ வெட்லேண்ட் இன் அசாம் located in the Dibru-Sikawa National Park and it is declared as an important bird area as well as rivers flowing வந்து பார்த்தோம்னா Dibru, Lohit and Dangri, பிரம்மபுத்திராவோட tributaries. So next issue is a map based issue. The above West Bank we have already seen it already வந்து பார்த்தோம்னா நம்ம இதோட சேர்த்து பார்த்திருப்போம் Gaza Strip ஓட சேர்த்து we would have found this. So we need to know what are the bordering countries of this West Bank. So West Bank வந்து first பார்த்தோம்னா it's a landlocked territory. So it வந்து இஸ்ரேலோட ஈஸ்ட்ல it is there and it is the Jewish state, ancient Jewish state, it's the heartland. Coming to the reason behind the news, Prime Minister Benjamin Netanyahu of இஸ்ரேலோட Prime Minister வந்துட்டு என்னன்னா annex in the West Bank வந்துட்டு larger parts of West Bank வந்து annex பண்றதுக்கு he would have come up with the இது he would been pushing for it.
ஸோ ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் வந்து பார்க்கும்போது திஸ் வெஸ்ட் பேங்க் ஹேஸ் பீன் கேப்சர்ட் பை ஜார்டன் இனிஷியலி. ஸோ ஜார்டன் வந்துட்டு பார்த்தோம்னா ஆஃப்டர் அரப் இஸ்ரேலி வார் ஆஃப் 1948 ஜார்டன் would have captured it. அப்புறம் இஸ்ரேல் வந்துட்டு இந்த 6 Day வாரில் வந்துட்டு பார்த்தோம்னா திரும்ப இஸ்ரேல் would have captured ஆக்குபைட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் வந்து இட் would have also built settlements and many settlers would have அந்த ஜியோனிஸ்ட் எல்லாமே வந்துட்டு would have settled here. So this is about this is what is the historical background. Just know what are all the things surrounding it. இப்போ பார்த்தோம்னா it has a இது with Dead Sea ஓட it has a border and also it's between Israel and Jordan. So countries வந்துட்டு Israel and Jordan இவங்க ரெண்டு பேர் தான். So it also borders with the Dead Sea. So this is what is much important. Let's move on to the next issue. So the next issue பார்க்கும்போது next issue is about Moorhen yoga mat. So coming to this Moorhen yoga mat, the reason behind the news அப்படின்னு பார்க்கும்போது it's a biodegradable and compostable mat. It's a compostable mat. It is developed from water hyacinth. ஸோ இது வந்து 6 girls of Assam வந்துட்டு பார்த்தோம்னா they would have developed this matter. ஸோ வந்து இது எந்த இனிஷியேட்டிவ் கடியில் அப்படின்னு பார்த்தோம்னா it would have been developed under the initiative of North East Center for Technology Application and Reach அப்படிங்கிற இதுக்காக. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ சொசைட்டி, அட்டானமஸ் சொசைட்டி under Ministry of Science and Technology. The Departments of Science and Technology and Ministry of Science and Technology headquarters வந்துட்டு பார்த்தோம்னா ஷிலாங் மேகாலயாவில் இருக்குது. மேகாலயாவில் its headquarters is there and இது வந்து it's 100% hand. This Moorhen yoga mat வந்து 100% woven by hand as well as it's a 100% biodegradable and compostable either. So this is there and developed from, as I said, water hyacinth. Coming to water hyacinth வந்து it's a invasive floating species. Invasive அப்படிங்கிற வரும்போது it destroys or it kills or it occupies the it takes the nutrients or occupies or kills the native species. ஸோ இது வந்து என்னன்னா ஒரு இன்வைட் பண்ணிடும், அந்த இருக்கிற நேட்டிவ் ஸ்பீஷிஸ் எல்லாத்தையுமே அழிக்கிறது தான் வந்துட்டு இது. And also it is called as the terror of Bengal. Invasive, as I said, it destroys the native species oda and the so it just invades that area. It takes all the nutrients of that native species. அதுக்கப்புறம் அதோட growth it will stop. So that is the water hyacinth and இது பார்த்தோம்னா it is known as the terror of Bengal அப்படின்னு வந்துட்டு we are referring to it. So it's known as the terror of Bengal. எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா since it's an invasive species and the locally இருக்கிற மிச்ச plants and other species is just destroys or it just causes trouble to the ecosystem over the ecology over there. That is the thing. So and வந்துட்டு இது purple mohanan அப்படிங்கிறது வந்து it's aquatic bird found in the marshy lands and swamps. So it's aquatic bird. So in Assam it is popularly known as பார்த்தோம்னா காம்சோராய் அப்படின்னு சொல்லிட்டு we are just naming it and also other thing it's a very shy bird. It hides under the bushes. So this is regarding the Moorhen yoga mat. And this Moorhen yoga mat வந்துட்டு since we are using this hyacinth, it shows how a invasive species or a plant which created or a species which creates nuisance can be changed into wealth அப்படிங்கிறது. So let's move on to the last topic of today, which is nothing but Harghar Jal state. So இதில் பார்த்தோம்னா Goa has been declared. Recently பார்த்தோம்னா Goa has been declared as the Harghar Jal state. Harghar Jalங்கிறது வந்து என்னன்னா எவ்ரி ஹோம் ஹாஸ் வாட்டர் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறதுனால. ஸோ எதுக்கு அப்படின்னா இட் ஹாஸ் Goa has become the state வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட் Harghar Jal state
which has successfully provided 100% functional household taps connections in rural areas. So it holds a population of about 2.30 lakhs in the rural areas. So வந்து அதுக்காக தான் வந்துட்டு this is in news. So other thing is so other thing is coming to the union territories, Puducherry வந்துட்டு பார்த்தோம்னா has become the Harjal union territory for ensuring every rural home gets its household tap connection. So these are all done under the Jal Jeevan mission. So Jal Jeevan mission, as we have already seen, it's 2019 this would have been launched. So it's basically to provide functional household tap connection to every rural household by the year 2024. So it's actually a funding வந்துட்டு பார்த்தோம்னா center and states get divided. So for Himalayan northeastern states 19 to 10, other states வந்து normal states வந்து 50 to 50, and for union territories it is 100% இது பண்ணுது. So implementation வந்துட்டு பார்த்தோம்னா so under the national central level la பார்த்தோம்னா it is done by the National Jal Jeevan mission at the central level. State water and sanitation mission வந்துட்டு state level, state water and sanitation mission. District la வந்து district water and sanitation mission, and gram panchayats and sub committees வந்துட்டு village water sanitation committee அதெல்லாமே வந்து village level la. Pani Samiti adellame village level la. So basically what it does, it provides 55 liters of water to every person every day, every person per day, per every household, to every household, sorry, ஒரு பர்சனுக்கு 55 liters of water per day அது வந்துட்டு it gives. இது வந்து எப்படின்னா it also brings in the creation of local infrastructure for the rainwater harvesting, sustainable how the water can be given அப்படிங்கிற மாதிரி it covers, and also it will converge with the central and state government schemes as well. So it's a integrated demand and supply management of water basically. So அடுத்து வந்து other scheme related to water அப்படின்னு பார்க்கும்போது next is the Swajal Yojana. It is a piped drinking water supply which is powered by the solar energy. So solar energy வழியா it's a community owned drinking water program. Drinking water program for sustained pipe drinking water supply, so which is powered by the solar energy use பண்ணி. So launched in the 150 aspirational districts la வந்து join பண்ணிருப்பாங்க. அப்புறம் ஜல்மணி ப்ரோக்ராம் வந்துட்டு value and quality addition to ongoing rural drinking water supply program. Already existing இருக்கிற programs-க்கு they are just going to add the value and quality. So that's helping in standalone purification system. Rural schools அந்த மாதிரி இடத்துலாம் கூட they can provide in good water quality, provide with good water quality. அப்புறம் வந்து அட்டல் புஜல் யோஜனா. ஸோ இது வந்து ground water, this is to improve the ground water. It's a central sector scheme through community participation. So it is identifying few priority states எல்லாம் பண்றாங்க. Through community participation we are going to enhance the groundwater. So this is all about Har Ghar Jal state and also the topics of today. So let's meet you with yet another set of topics soon. Keep safe and healthy. Thank you.